பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடலை அடக்கம் செய்ய 200 சதுர அடி ஒதுக்க தயார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். முழு விவரம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று முன்தினம் கொல்லப்பட்ட நிலையில் இன்று அவருடைய உடல் அங்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் அவருடைய உடலை அங்கு இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அலுவலகத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய மனைவி தரப்பில் வழக்கு என்பது தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று காலை நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. காலையிலே இந்த பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் உடலை அடக்கம் செய்வதற்கான விதிமுறைகளில் வழிவகை இல்லை என்று கூறிய நீதிபதிகள் அந்த இடத்திற்கான முழு தகவலையும் கேட்டிருந்தார்கள். அரசு தரப்பில் கூகுள் மேப்புடன் அந்த ஆவணம் என்பது சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய தெருவாக இருக்கின்றது. ஒரு கார் மட்டுமே உள்ளே நுழையக்கூடிய அளவில் இருக்கின்றது. ஒருவேளை மணிமண்டபம் கட்டும் பட்சத்தில் அதிகபட்சமாக கூட்டம் மக்கள் வரக்கூடிய நிலையில் உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மாற்று இடங்களை யோசித்து வையுங்கள். இரு தரப்பிலும் மனுதாரர் தரப்பிலும் அரசு தரப்பிலும் பேசி ஒரு முடிவெடுத்து சொல்லுங்கள். பிற்பகல் 12 மணிக்கு வழக்கை விசாரிக்கிறேன் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன்படி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு மதியம் 12 மணிக்கு வந்தது. அப்பொழுது 200 அடி அளவில் அந்த நிலம் ஒதுக்குவதற்கு அரசு தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பெரம்பூரிலேயே சுமார் 7500 சதுர அடி கொண்ட நிலத்தில் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிய மனுதான் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவுமே அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டதால் வழக்கு என்பது செல்லாகிவிட்டது, செல்லத்தக்கதாகி இல்லை. எனவே புதிய மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இது இந்நிலையில் உடலையும் பள்ளியில் வைத்திருக்க முடியாது. நாளை பள்ளி திறக்க வேண்டும். மாணவர்களும் பள்ளிக்கு வர வேண்டும். அனுமதி கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டதால் இந்த வழக்கு தற்போது செல்லாததாகிவிட்டது என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதே போல சமீபத்தில் இறந்த தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்திற்கு அவருடைய நிலத்திலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அதே போல இந்த வழக்கிலும் அனுமதி வழங்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது அரசு கொடுத்திருக்கக்கூடிய இடத்தில் முதலில் அடக்கம் செய்யுங்கள், பின்னர் மணிமண்டபம் கட்டிய பின் உடலை தோண்டி எடுத்து அந்த இடத்தில் அடக்கம் செய்து கொள்ளலாம் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார்கள். அமைதியான முறையில் முதலில் இறுதிச் சடங்கை முடிக்க வேண்டும் என்று நீதிபதி கூறியிருக்கின்றார். அதே வேளையில் விஜயகாந்த் அவருடைய உடலை எப்படி அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதி ஆம்ஸ்டாங் அவருடைய உடலை அடக்கம் செய்ய மனுதாரர் தெரிவிக்கும் புதிய இடமும் குடியிருப்பு பகுதி, எனவே எப்படி அனுமதி வழங்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார். தற்பொழுது வழக்கு விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு நீதிபதி முன்பாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.